அப்புறம் வந்துட்டு அப்பாச்சி பார்க்க போகிறோம். அப்பாச்சியில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 9 வேரியன்ட் இருக்கு. 2V ஒரு 5 மாடல் இருக்கு, 4V ஒரு 5 மாடல் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாடல் 4V அப்பாச்சியில் வந்துட்டு. இதில் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அலாய் வீலுமே வந்துட்டு ஸ்பெஷல் எடிஷனுங்கிறனால உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் ரெண்டுமே. இதில் டிஸ்க் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 270 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட் லைன் டிஸ்க்கு ஏபிஎஸ் வந்துடும், பேக் லைன் டிஸ்க்கு ஏபிஎஸ் வந்துடும். இதில் டிஸ்க் இருக்கிறனால நீங்கள் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 114 இது வரைக்கும் போகும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. டிஸ்கோட ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சடனாக வந்துட்டு பிரேக் பிடிக்கும். இதில் ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் வந்துட்டு விட்டு விட்டு பிடிக்கிறனால உங்களுக்கு வண்டி வந்துட்டு ஸ்கிட் ஆகாது, ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்கும். முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் ரைடிங் ரேஞ்செலாம் லாங்காக போகிறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணிங்கன்னா ரைடிங் ரேஞ்ச் வந்துட்டு 497 கிலோமீட்டர் வண்டியை நான் ஸ்டாப்பபுளாக நிப்பாட்டாமல் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா, நீங்கள் லாங் ட்ராவல் போயிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு உள்ள அதில் வந்துட்டு ஏர் அண்ட் ஆயில் உள்ள ஆயில் இருக்கும். வெளியே இருந்து ஏர் உள்ளே போகிறனால உங்களுக்கு வந்துட்டு இந்த கீர் போகிற இடத்துல வந்துட்டு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி வந்து கொடுக்கும். இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எல்இடி லைட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பாஸ் தன்மை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்பிளே டிஜிட்டலில் இருக்கும். அது மாதிரி இதில் நீங்கள் ஸ்பீடு ஆர்பிஎம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 லிட்டர் கீழே வந்துட்டாலே இந்த சிம்பிள் காமிக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் இந்த சிம்பிள் காட்டக்கூடாது, இந்த சிம்பிள். இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 மோட் ஆப்ஷன் வரும். ட்ரெயின் மோட், அர்பன் மோட், ஸ்போர்ட் மோடுன்ட்டு 3 ஆப்ஷன் வரும். அதாவது ஒரே இன்ஜின் 3 விதமான இது உங்களுக்கு பண்ணி தரும். ரெயின் மோடுனா நீங்கள் மழை டயத்தில் இந்த மோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அர்பன் மோடு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஸ்போர்ட் மோட் வந்து நீங்கள் ஹைவேஸில் நான் ஸ்டாப்பபுளாக நிற்காமல் போகிறப்ப சடன் பிக்கப் சேஞ்ச் ஆகும். இந்த வண்டியோட பவர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 17.73 இருக்கும். இதோட டார்க் வந்துட்டு 14.73 வந்து கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்பலாம் வண்டி வந்து பவர் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் எடிஷனில் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஸ்பெஷல் அண்ட் டாப் வேரியன்ட்டில் மட்டும்தான் வரும். இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு மெயினான ஃபீச்சர்ஸ் என்னதுன்னா கிளைடு த்ரூ டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க, GTTன்னு. இது இருக்கிறனால நீங்கள் வித்தவுட் ஆக்சிலரேஷன்லேயே வந்துட்டு வண்டியை ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் வந்து டவுனில் போடுறது, மிச்ச கீர் ஃபுல்லாமே டாப்பில் மேலே போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கீர் நீங்கள் போட்டிங்கன்னா வித்தவுட் ஆக்சிலரேஷன்லேயே 0லேருந்து 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்க்கலாம். செகண்ட் கீர் வந்துட்டு 7லேருந்து 12, இது மாதிரி நீங்கள் 5 கீருக்குமே வந்து போய்க்கலாம். வண்டியோட வெயிட் வந்துட்டு உங்களுக்கு 144 கிலோ இருக்கும். உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் சுவிட்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வீல் பேஸ் வந்துட்டு 1276 mm கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 180 mm இருக்கிறனால நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு அடியில் வந்துட்டு உரசாது. இதில் வந்துட்டு MIG 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு வண்டி வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து கிராப் ரயிலுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான். பஞ்சரானாலுமே நீங்கள் நியரஸ்ட் பிளேஸ் வரையும் போய்க்கலாம். இந்த மாடலில் 2 கலர் வரும் உங்களுக்கு. இந்த கலர் ஒன்று வரும், ப்ளஸ் ரெட் கலர் அலாயில் வரும். பிளாக் கலர் ஒன்று வரும், அதுலேயும் ரெட் கலர் அலாயில் வரும். தேங்க்யூ.